அவரை நீங்கள் சார்ந்து வாழ வாழ சமாதானம் என்பது நீங்கள் கேட்காமலே உங்க வாழ்க்கையில் வந்துடும். சில நேரங்களில் சில கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க, ஸ்பெஷல் டீம். இந்த ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி மரண வீட்டில் சண்டை போடுறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. எப்பவுமே அவங்க ஸ்பெஷலாக இருப்பாங்க. அது இப்படி தான் சண்டை போடுவாங்க தெரியாது, சண்டை போட 2 பேர் இருப்பாங்க. வளகாப்புக்கு வந்தாலும் ஒரு ஸ்பெஷல் 2 பேர் இருப்பாங்க. யார் எங்கேருந்து வராங்க தெரியாது, பஞ்சாயத்து பண்ணுறதுல பக்காவாக இருப்பாங்க. கல்யாணத்துலேயும் 2 பேர் இருப்பாங்க. எங்கே ட்ரைனிங் எடுத்தாங்க என்ன தெரியாது, பக்காவாக பிரச்சனை முடிச்சுட்டு அவங்க மட்டும் போயிடுவாங்க. ஆனால் நம்ம லைஃப்பில் அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம சொல்லணும், சமாதானம் பண்ணுறதுக்காக நான் வரேன்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. சமாதானம் பண்ணுவதில் நான் ஸ்பெஷலா இருப்பேன். வாக்குத்தத்தம் கிடைச்சோம்னா அது அப்படி இப்படி சத்தம் போட்டு பேசி அப்படிலாம் இல்லாம அது என்னுடைய உள் உணர்வுகளில் போய் அது என்னுடைய ஆத்மால போய் இது கலந்துடணும். ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இன்னைக்கு ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றங்கள்னா அவங்க உறுதியாய் அவங்க பற்றி கொள்ள முடியல, அவங்க உறுதியாய் பற்றி கொள்ளவே முடியல. இந்த ஆண்டு நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. தேவன் பாருங்களேன், ஒரு மனிதன் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவன் உங்களுக்கான காரியங்களை எப்பொழுது செய்து கொண்டே இருப்பார். நீங்கள் தேவனுக்காக ஏதாவது உண்மையாய் செய்யாவிட்டாலும் கூட அவர் உங்களுக்காக செய்வார். இந்த ஆண்டு ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு இருக்கிற 52 வாரங்களும் நான் ஆராதனை மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு வாரம் ஆராதனைக்கு நாங்க வராட்டி லீவ் போட நினைச்சு பாருங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் முடிவெடுத்தாலும் முடிவெடுக்காவிட்டாலும் தேவன் உங்களுக்காக ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறார்.